நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கு மாங்காய் வாங்கலான்னு. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது மாங்காய். ஆனால் உள்ளே உரிச்சு பார்த்தா சூப்பராக நல்ல டேஸ்ட்டும். ஒரு காய் கொடுத்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டேன். மடி இன்னொரு காய் சாப்பிட்டேன், நல்ல டேஸ்ட்டு, நல்ல சக்கரை கூட சேலத்து மாம்பழம் மாதிரி சொல்கிறாங்க. அதை விட இது அழகாக இருக்குது, அழகான ஒரு இனிப்பு. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய் கிளி கொத்து போச்சு. கிளி கொத்துடும், ஆனால் பழம் நல்லா பழம் தான் இருக்குது. சரி கீழே விழுந்து அதையும் எடுத்து சாப்பிடலான்னு நானும் எடுத்தேன். அப்புறம் தோலை உரிச்சு பார்த்துங்க. தோலை உரிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லோரும் கேட்குறாங்க மாங்காய் கொட்டையில் புழு இருக்குன்னு கேட்குறாங்க. அதனால் சில பேர் சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் தப்பு. மாங்காய் கொட்டையில் இருந்தாலும் சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த புழு எதனால் வருதுன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. மாங்காய் மரத்தில் பூ வரும், அந்த பூவில் இருந்தால் மாங்காய் கொட்டைகள் உள்ளே போயிடும். வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தப்பே கிடையாது, எல்லாமே சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஈரோடு ராஜா. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாங்காய் எப்படி இருந்தாலும் சாப்பிட்லாம். ஓகே.